பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர். அநேக நேரங்களில் அதை மறந்து போய்விடுகிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். உபாகம் 1:33 இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். மோசே கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன் சென்றார், பகலிலே மேக ஸ்தம்பமாய் உங்களை பாதுகாத்தார், கண்மேலிலிருந்து நீரை புறப்பட பண்ணினார், பரலோகத்தின் ஆகாரமாகிய மன்னாவை கொடுத்து போஷித்தார். நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை நடத்தி வந்தார், செங்கடலை பிளந்தார். இப்படி எத்தனையோ காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் செய்திருந்தோம், நீங்க அவளை விசுவாசிக்காம போயிட்டீங்களேன்னு வருத்தத்தோட கேட்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்தாலும், அநேக அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருந்தாலும், நமக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசம் இல்லாதபடியினாலே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். மேற்கொண்டு நம்மை அவர் ஆசீர்வதிப்பதற்கு நாமே தடையா இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கண் பார்க்க செய்த அற்புதங்களையே அவங்க விசுவாசிக்கல. அதனாலதான் அந்த ஆண்டவர் அவங்க மேல கோபப்பட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார் இந்த வினாடி வரைக்கும். இதையெல்லாம் பார்க்கிறோம், உணர்கிறோம், அனுபவிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் அந்த விசுவாசம் இன்னும் வரமாட்டேது. அந்த விசுவாசம் இன்னும் வரமாட்டேது. அந்த விசுவாச குறைவு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்குது, நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்குது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்டு அவர் விசுவாசிங்க, நன்றி சொல்லுங்க, புகழுங்க, போற்றுங்க. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஒரு தேவன், ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தேவன். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. அவர் காரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள் நினைச்சு விசுவாசிங்க. ஆண்டவரே, அன்னைக்கு அப்படி இருக்கும்போது என்னை அப்படி நடத்தி வந்தீங்களே, அன்னைக்கு சோர்ந்து உட்காரும் போது இந்த காரியத்தை கொடுத்தீங்களே, அன்னைக்கு உடைஞ்சிருக்கும் போது என்னை உருவாக்குனீங்களே, எனக்கு வியாதிப்படுகையை மாற செஞ்சீங்களே, இவ்வளோ காரியங்கள் எனக்கு எதிராக வந்துச்சு, ஆனா அதுல இருந்து என்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டீங்களே, நான் உங்களை விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். விசுவாசமா இருப்பீங்களா? ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் செய்தோம் ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் மறந்து போய் உங்களை விசுவாசிக்காம எத்தனையோ நாள் விலகி போயிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.